இங்கே இந்த புருஷன்காரனும் பொண்டாட்டிக்கு இன்ட்ரெஸ்ட்டே இல்லாமல் அவ கூட செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கான். காலையில் எந்திரிச்ச உடனே அவகிட்ட போய் சொல்கிறான், முதலாளி வராராம், அவரோட ரூமை போய் க்ளீன் பண்ணி வை, இல்லைனா அவ்வளோதான் சொல்லி அந்த பொண்ணை அடிச்சுட்டு போகிறான். புருஷன் போனதுக்கப்புறம் ரூமை க்ளீன் பண்ணிட்டு பக்கத்து வீட்டுக்காரங்க கூட சேர்ந்து ஒரு மருத்துவ முகாமுக்கு போய் எய்ட்ஸ்னா என்னன்னு சொல்லி இந்த பொண்ணு தெரிஞ்சுக்கிட்டு வரா. வீட்டு முதலாளி வந்ததுக்கப்புறம் புருஷங்காரன் பக்கத்தில் உட்காந்துருக்கான். அந்த பொண்ணு டீ எடுத்துட்டு வந்துட்டாரா. இவங்கிட்ட வந்து முதலாளி கேட்குறாரு, யாரா இந்த பொண்ணுன்னு. 2 வாரத்துக்கு முன்னாடி எங்கள் 2 பேரும் கல்யாணம் ஆச்சு, என் கூட தான் இங்கே இருக்கான்னு அவன் சொல்கிறான். முதலாளியும் அந்த பொண்ணை கூப்பிட்டு, டீ நல்லா இருந்துச்சுமா, கல்யாணத்துக்கு வர முடியல, இந்தாம்மா மொய் காசு வச்சுக்கோன்னு காசை கொடுத்துட்டு நான் மேலே போகிறேன், எனக்கு தண்ணி எடுத்துட்டு வாங்கன்ட்டு அவர் போயிடுறாரு. புருஷங்காரன் நைஸாக அந்த பொண்ணு தலையிலேயே தட்டி காசை வாங்கிட்டு குடிக்கிறதுக்கு போயிடுறான். இந்த பொண்ணு தண்ணி எடுத்துட்டு மேலே போனால் அவன் ஏதாவது உங்ககிட்ட தப்பா நடந்துக்கிட்டேன் சொல்லுமான்னு முதலாளி சொல்கிறாரு. அந்த தண்ணி எடுத்து கொடுன்னு சொன்னவொடனே இந்த பொண்ணு தண்ணி எடுத்துகிட்டு போய் தரா. முதலாளி டக்குன்னு அந்த பொண்ணு கையை பிடிச்சவொடனே அந்த பொண்ணு அங்கேருந்து ஓடி போயிடுறா. புருஷன் குடிக்க போன இடத்துல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிண்டல் பண்ணி விட்டுறானுங்க. ஏன்டா முதலாளி வீட்டுக்கு வந்திருக்காரு, புது பொண்டாட்டி விட்டு வந்திருக்கியா, இருந்தாலும் எதாவது பண்ணுற போகிறான், பணக்காரங்க சும்மா கிடையாது, உன் பொண்டாட்டி போயிட போகிறா அப்படின்னு உடனே இவன் வீட்டுக்கு வேகமாக போய் அந்த பொண்ணுக்கிட்ட தப்பாக நடந்துக்க ட்ரை பண்ணுறான். அந்த பொண்ணு சொல்கிறான், முதுகெல்லாம் புள்ளி புள்ளியாக இருக்கு, எய்ட்ஸ் வந்திருக்கும் போல இருக்குது அப்படின்னும் போது அதெல்லாம் கிடையாது, அவங்க கிட்ட வாடும் போது அந்த பொண்ணு எனக்கு பீரியட்ஸ் இருக்குன்னு சொல்கிறான். இவன் அப்பயும் விடாமல் அந்த பொண்ணை போட்டு டார்ச்சர் பண்ணுறான். முதலாளி காலையில் இருந்துச்சு ரூம் எல்லாம் எலி தொல்லையாக இருக்குது, இதெல்லாம் க்ளீன் பண்ண மாட்டியானோடனே இந்த பொண்ணு போய் க்ளீன் பண்ணிட்டு இருக்கா. முதலாளி ஷேவிங் பண்ணிட்டு இருக்காரு, பிளேடெல்லாம் கீழே போட்டுறாரு. அந்த பொண்ணு போய் அதை எடுக்கிற சமயத்தில் அந்த பொண்ணோட காலிலேயே ஒரு காலை வச்ச உடனே இவன் அங்கேருந்து பயந்துட்டு ஓடுறா. படிக்கட்டில் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்து அந்த பொண்ணு தலையில் அடிபட்டு கேர் ஆயிடுது. விழுந்த பொண்ணை தூக்கி கூட விடாமல் புருஷங்காரன் எலி இல்லாமல் ரூம் எல்லாம் க்ளீன் பண்ண மாட்டியான்னு சொல்லி திட்டிட்டு போகிறான். அந்த பொண்ணு வந்து குளிச்சுட்டு இருக்கும் போது அவங்க முதலாளியோ அடுத்த நாள் வந்து பாத்ரூமில் தண்ணி வரலன்னு அந்த பொண்ணு ரூமை கதவை திறந்துடுறாரு. புருஷங்காரனும் பார்த்துட்டு முதலாளியை திட்டாமல் இந்த பொண்ணை படுத்திட்டு போகிறான். புருஷனுக்கோ பொண்டாட்டி கூட முதலாளி தனியாக இருக்க மாதிரி கனவு வருது. இவன் வேகமாக முதலாளி ரூமில் போய் பார்த்தா தான் தெரியுது பொண்டாட்டியோட புடவை இருக்குது. பக்கத்தில் இருக்கிற இரும்பு ராடை எடுத்து அவங்க முதலாளியை அடித்து கொன்னுடுறான். திரும்பி வரும்போது எண்ணெய் ஸ்லிப் ஆகி படிக்கட்டில் கீழே விழுந்துடுறான். கழுத்து ஃபுல்லாக பிளேடு குத்தி இருக்கு, அதே இடத்துல விழுந்து அவன் செத்தும் போயிடுறான். அப்போதான் நம்மளுக்கு காட்டுறாங்க, இந்த பொண்ணு தான் புருஷனோட கொடுமை தாங்க முடியாமல் அவன் மேலே தண்ணியை ஊற்றி விட்டு நைட்டு வந்து அவங்க முதலாளி ரூமில் புடவையை போட்டுட்டு இவ ஆல்ரெடி விழுந்த இடத்துல மாவு உருட்டி வச்சு பிளேடையும் அந்த இடத்துல சொருவி வச்சுட்டு கரெக்டாக அவன் புருஷன் கால் வைக்கிற இடத்துல எண்ணெயை ஊற்றி விட்டு இவங்க 2 பேரையும் கொண்டு இருப்பா.